பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 17வது 18வது வசனம் 19வது வசனம் சொல்லுது பாருங்க. இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியிடத்திலே கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். என்ன சொல்லி அனுப்புறார்? நேற்றைய தினத்துல கூட சொன்னேன், பயிற்சியும் அப்பத்தையும் கொடுத்து இதை பாருங்க. இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேர் அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளங்களை வாங்கி கொண்டு வா என்றார். உன் சகோதரர்கள் சுகமா இருக்காங்களா என்று நீ அடையாளத்தை அவங்க எப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுன்னு அனுப்புனார். அப்பொழுது சவுல் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏல பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா இவர் விசாரித்துட்டு ஒரு சகோதரர் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் என்று அந்த சுக செய்தியெல்லாம் நீ எனக்கு வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். போகும் பொழுது அப்பொழுது சவுலும் அவர்களும் சவுல் அந்த ராஜா இஸ்ரவேல் எல்லாரும் அங்க இஸ்ரவேல் ஜனங்களும் ஏலாம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு அந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்பதான் இவர் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் தகப்பன் கொடுத்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப சவுல் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலாம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவரும் என்ன செய்ய முடியல, அந்த பெலிஸ்தனை ஒருவராலே முடியல. அல்லேலூயா. அப்ப யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துக்கு தான் தாவீது அவருடைய தகப்பன் கொடுத்து விட்டதை அவர் சகோதரர்களுக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்படி உங்களை பாருங்க, நீங்க அந்த சூழ்நிலையிலே தாழ்த்தப்பட்டு போ, உன் சகோதரர்களை பார்த்து விசாரித்து வா என்று உங்களை அனுப்புகிறாங்களா? இல்லை உன் சகோதரிகள் சொல்லுகிறத கேட்டு நட என்று சொல்ல, இல்லை உடைய கணவரே உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா, நீ ஒன்றுக்கும் ஆகாதவள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை நீ கேட்டுக்கொண்டிருன்னு சொல்றாங்களா? சோர்ந்து போகாதீங்க. இல்லை உங்கள் மனைவியே உங்களை நீ ஆகாதவென்று உங்களை சொல்லுகிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறதை நீங்க எனக்கு நீங்க என்ன தாளந்து கொடுத்திருக்கிறீங்க அதை எடுத்து பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த எல்லாருக்கும் மத்தியிலே உங்களை உயர்த்தி நடத்துகிற தேவனா இருக்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கார். யாரும் நினைக்காதீங்க எனக்கு திறமை இல்லைன்னு. கர்த்தரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாருங்க. அதை எடுத்து நீங்க ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கூனி குறுகி போகாதீங்க. நான் ஒன்னத்துக்கு ஆகாதவனா இல்லை, எதுக்கு ஆகாதவன் அல்ல. நீங்க கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய தாளந்தை எடுத்து பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, ஞானத்தை தாங்க, தைரியத்தை தாங்க என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகுந்த பரிசுத்தமுள்ள கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வென்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.